ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேன் வந்து வச்சுக்கோங்க, வெறும் பேன். அதில் வந்து பிரிஞ்சி இலை 2, பட்டை ஒரு சின்ன பீஸுங்க, லவங்கம் ஒரு 4 இல்லைனா 5, ஏலக்காய் 2 இல்லைனா 3, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதுங்க இந்த மசாலா ஐட்டம்லாம். இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ண போகிறோம், அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு நல்ல ஸ்மெல் வருங்க, அதிலே தெரிஞ்சிடும் ஃப்ரை ஆகிடுச்சுன்ட்டு. இதை வந்து சூடாறினதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது ரொம்ப பொடியாக அரைக்கணும்னு தேவையில்லை, குறை அரைச்சா போதும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது இதில் வந்து ஒரு பெரிய பீஸ் வந்து இஞ்சி போட்டிருக்கேன், கூட ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் வந்து நம்ம அரைச்சிக்கலாம், தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எக் போட போகிறோம். எக் வந்து நான் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, வாசம் போகிற வரைக்கும். இப்போது நம்ம பாயில் பண்ண வச்ச எக்கு வந்து போட்டுக்கலாம். எக் போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக அப்படியே எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போது அதில் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க, நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும். பாருங்க, நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அதுலேயும் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டோம், ஸோ அதனால அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி போட்டிருக்கறனால நல்ல டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு 5 தக்காளி வந்து கட் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நமக்கு வந்து நல்லா ஒரு மாதிரி கொலன்னு வரணும். அந்த மாதிரி அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா கெட்டியான தயிர். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த வாசம் போனதும் நம்ம இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 3 கப்பு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணதுங்க. இது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒரு கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதுங்க, குழஞ்சிடும். அதனால் பார்த்து தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் புதினா இலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து அரிசி வந்து ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த எக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரே ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி அப்படியே போட்டுருங்க உள்ள. அவ்வளோதாங்க, எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க, ரொம்ப அதிகமாக விட வேண்டாம். அதுவும் நம்ம 15 மினிட்ஸ் ஊற வச்சனால 2 விசில் விடுறேன். நீங்கள் 1/2 hour ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு விசில் விட்டாவே போதும். ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுவையான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.